வானிலை மையத்தோட அதிகாரப்பூர்வ தகவலோட அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை நிலவரம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா நாளையும் நாளை மறுதினமும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும். 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதே 30ஆம் தேதின்னு பார்க்கும்போது தென்கடலோர தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும், காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஆண்டோட இறுதி நாளான 31ஆம் தேதியும் நியூ இயர் டேயான 1ஆம் தேதியும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்புன்னு பார்க்கும்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது நாளைய தினம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். 28 முதல் 30ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படல. 28 முதல் 30ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படல. மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.